அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று 2018 9ஆம் மாதம் 11ஆம் செவ்வாய்க்கிழமை. இந்த வசந்தம் தொலைக்காட்சியின் ஒளிபரப்பான ஆராதனை நிகழ்ச்சியிலே நாங்கள் இருக்கின்றோம். இன்று நாங்கள் இந்த காலையிலே புத்த பெருமாள் கூறப்பட்ட ஒரு சில விடயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். உதாரணமாக பயம், சந்தேகம் எமது வாழ்க்கையிலே அதிகமாக இருக்கின்ற ஒரு விடயம். பயம், சந்தேகம். ஒருவரை நாங்கள் சந்தேகப்படக்கூடியவராக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு வாழ முடியாது. என்ன அந்த காரணம் என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டும். உதாரணமாக ஒருவர் எனக்கு உதவி செய்கின்ற பொழுது நான் அந்த உதவி செய்த ஒருவருக்கு நாங்கள் நிச்சயமாக நன்றி கடனை செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும். உதாரணமாக ஒருவரை நாங்கள் அப்பத்தான நிலைமையில் இருக்கின்ற பொழுது அவர் எங்களுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையாக மாற்றுவதற்கு அந்த சந்தர்ப்பத்திலே உதவி செய்தாலும் கூட அவருக்கு நான் நன்றி செலுத்தவராக இருக்க வேண்டும். உதாரணமாக நாங்கள் அடிக்கடி சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை அமைவதற்கு நாங்கள் எமது செயற்பாடுகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயம். அது சுதந்திரமாக வாழ வேண்டும். உதாரணமாக எமது நாட்டுக்கு 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சிறந்த ஒரு எந்த விதமான யாருக்குமே பிடிக்காத, ஏனென்று சொன்னால் சுதந்திரம் அந்த எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு எமது நாட்டுக்கு கிடைத்தது. அந்த சுதந்திரம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயம். உதாரணமாக நாங்கள் கடந்த காலங்களிலே எமது நாட்டிலே மிக அப்பத்தான ஒரு போராட்டங்களை ஈடுபட்டக்கூடியவர்களாக இருந்தோம். அது உதாரணமாக எமது நாட்டிலே வாழ்கின்ற நாங்கள் ஒருவரை தாக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. சிறந்த மனிதராக வாழ வேண்டுமாக இருந்தால் சுதந்திரமாக வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அந்த சந்தோஷமாக சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா இருந்தால் அவர் திருப்தி அடையக்கூடிய மனப்பாங்கு அவங்கள் மனதிலே இருக்க வேண்டும். அந்த மனதிலே எந்த விதமான பொறாமைகள், மற்ற ஒருவரை தாக்கக்கூடிய செயற்பாடுகளை நாங்கள் செய்தோமாக இருந்தால் அவருக்கு ஒரு சிறந்த மனிதராக வாழ முடியாது. அந்த வகையிலே நாங்கள் இது சிந்திக்க வேண்டும். சிந்தித்து சிறந்த மனிதராக நாங்கள் வாழக்கூடிய செயற்பாடுகளை, நல்ல காரியங்களை நாங்கள் செய்துவிட்டு ஒரு சிறந்த மனிதராக வாழ வேண்டும் என்று இந்த இடத்திலே நாங்கள் கூற விரும்புகின்றேன். புத்த பகவானின் உடைய சில விழுமியங்களை பார்க்கின்ற பொழுது, அதே போன்று சில விடயங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக சிறந்த மனிதராக வாழக்கூடிய செயற்பாடுகள் தான் அதிலே காணக்கூடியதாக இருக்கின்றன. அந்த வகையிலே நாங்கள் பௌத்த மத தலைவர் என்ற வகையிலே மற்றவர்களை ஒரு நல்ல வழியை கொண்டு செல்லக்கூடிய செயற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை தரக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுதான் புத்த பெருமாள் சில விடயங்களிலே கூறப்பட்ட காரணங்களை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனையை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லற எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள்.
இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய இந்த நாள் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லாவிதமான சிறப்புகளையும் நாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்வதற்கு இறைவனுடைய திருவருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இந்த இறை வழிபாடு நாம் செய்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் அன்றாடம் இந்த இறை வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. தினம் தினம் நாம் இந்த ஆலய வழிபாடுகளை செய்கின்ற பொழுது நம் வாழ்விலே நமக்கு எல்லா விதமான சிறப்புகளும் பெறக்கூடியதாக, நாம் அன்றாடம் செய்கின்ற தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்கின்ற பாபங்களெல்லாம் ஓரளவு விலகக்கூடிய வகையிலே இந்த ஆலய வழிபாடுகளை எல்லாம் நாம் செய்ய வேண்டும் என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அவ்வாறு இந்த ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்பட்டு இறைவன் மீது நல்ல சிந்தனைகளோடு நாம் இந்த இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டும். நாம் இந்த ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டால்தான் நாம் இறைவனிடத்திலே வேண்டுகின்ற இந்த பிரார்த்தனைகளெல்லாம் நிறைவேறுகின்ற வகையிலே எங்களுடைய ஐம்புலன்களாகிய இந்த மனம் இறைவன் மீது லயிக்கப்பட வேண்டும். கண்கள் இறைவனுடைய இந்த அழகான அலங்கார காட்சிகளை காண வேண்டும். காதுகள் அங்கே ஓதப்படுகின்ற வேத மந்திரங்கள், தேவார திருவாசக இந்த திருமுறைகள், நாதஸ்வர தவில் இசைகள், இவ்வாறு நல்ல விஷயங்களை இந்த காது கூர்மையாக கேட்க வேண்டும். வாய் இறைவனுடைய புகழை பாட வேண்டும், நாமாக்களை பாட வேண்டும். சிவபுராணம் போன்ற திருமுறைகளை எல்லாம் இந்த நாவினாலே இறைவனுடைய புகழையெல்லாம் நாம் பாட வேண்டும். அதேபோல் இந்த மூக்கு அங்கே அபிஷேக திரவியங்களிலே எழும்புகின்ற வாசனாதி திரவியங்களிலிருந்து வருகின்ற வாசனைகளை, இறைவனுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு தூபதீபம் காட்டப்படுகின்ற பொழுது எழும்புகின்ற வாசனாதி திரவியங்களை எல்லாம் இந்த மூக்கு நுகர வேண்டும். மனம் ஒருநிலைப்பட்டு இறை சிந்தனையிலே நாம் இறைவனை வழிபாடு செய்கின்ற பொழுது நாம் வேண்டியதெல்லாம் நமக்கு கிடைக்குமா? நாம் வேறு சிந்தனையிலே இருந்து வெறுமனே கைகள் மட்டும் இறைவனை வணங்கிய வண்ணம் எங்களுடைய எண்ணங்களெல்லாம் வேறு எங்கேயாவது சென்றால், அல்ல கண்கள் வேறு எதையாவது பார்த்து கொண்டிருந்தால், காதுகள் வேறு எதையாவது கேட்டால், மனம் வேறு எதையாவது சிந்தனையில் இருந்தால் அங்கே அந்த இறை வணக்கத்துக்கு பலனில்லாமல் போய்விடும். எனவே கைகள் கூப்பினால் மட்டும் போதாது, மனம் ஒருநிலைப்பட வேண்டும். இந்த ஐம்பொறிகளும் ஒருநிலைப்பட்டு இறைவன் மீது நாங்கள் நல்ல சிந்தனைகளோடு இறைவனை பிரார்த்தனை செய்து நாம் வேண்டுதல்களை செய்கின்ற பொழுது, உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். நாம் என்ன எல்லாம் வேண்டுமென்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு எப்பொழுது எது தேவையோ அவற்றையெல்லாம் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். நாம் இந்த இறை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நாம் மனதை ஒருநிலைப்படுத்தி இறை சிந்தனையிலே சில நிமிட நேரங்கள் நாங்கள் இருந்து இறைவனை வழிபாடு செய்து அங்கே ஆலயத்தை வலமாக 3 தரம் வலம் வந்த பின்பு ஆலயத்திலே சற்று நேரம் அமர்ந்திருந்து நாம் கண்களை இறுக மூடி அந்த இறைவனை சிந்தித்த வண்ணம் இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்துக்கும் உடலுக்கும் ஒரு தூய்மையை தரக்கூடியதாக, ஒரு சக்தியை தரக்கூடியதாக, சரணகமலாலயத்தில் அரை நிமிட நேரமட்டில் தவமுறையில் தியானம் செய் என்று சொன்னார்கள். இந்த சில நிமிட நேரங்கள், ஒரு அரை நிமிட நேரமாவது நாங்கள் கண்களை இறுக மூடி இறைவனை தியானங்கள் செய்கின்ற பொழுது அந்த இறையருள் சக்தி நமக்கு வந்து சேருமா. இந்த இறைவனிடத்திலே நாங்கள் பூஜைகள் அனைத்தையும் தரிசித்து அபிஷேக தீர்த்தங்களை பருகி பிரசாதமாக விபூதி, சந்தனம், குங்குமம், அர்ச்சிக்கப்பட்ட மலர்கள், வில்வங்கள் இவற்றையெல்லாம் நாங்கள் பிரசாதமாக இல்லங்களுக்கு எடுத்து செல்லுகின்ற பொழுது அந்த இறை சக்தி நம்மோடு சேர்ந்து நம்முடைய வீடுகளிலே எல்லா விதமான சிறப்புகளையும் தரக்கூடியதாக இந்த ஆலய வழிபாடுகள் அமைந்திருக்கின்றன. நமக்கு அன்றாடம் ஆலய வழிபாடுகள் செய்ய முடியாவிட்டாலும் விசேஷ நாட்கள், பொதுவாக வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, விசேஷ உற்சவ காலங்கள், இவ்வாறான நாட்களிலாவது நாங்கள் இந்த ஆலய வழிபாடுகளை செய்கின்ற பொழுது இறையருளெல்லாம் நமக்கு சேர்ந்து இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளையெல்லாம் நாம் பெற்று
மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன் மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். வசந்தன் டிவியின் ஆராதனை நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய உலகில் மனித சமூகம் ஓர் மிக பெரும் ஒழுக்க வீழ்ச்சியில் இடம்பெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். உண்மையில் ஒரு மனித சமூகம் ஒரு சிறந்த நிலைக்கு ஆளாக வேண்டுமென்றால், சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டுமென்றால், அவர்கள் சிறந்த நல்ல பண்பாடுடைய மனிதர்களாக வாழ வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, இன்னமா புஇஸ்து லி உதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருப்பது நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்கே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதன் மூலம் நாங்கள் பார்க்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால், இஸ்லாம் மிக முக்கியமாக குறிப்பிடுகின்ற ஒரு விடயம், சமூகத்தில் மனிதர்கள் அனைவரும் நல்ல பண்பாடுடைய மக்களாக வாழ வேண்டும். உண்மையில் அறியாத அந்த காலத்தில் இஸ்லாம் மக்களாய் இருந்த மக்களை மக்களாக மாற்றுவதிலும், அரக்க குணம் படைத்த மக்களை இரக்க குணம் படைத்த மக்களாக மாற்றியமைப்பதிலும், அராஜகம் அநியாயம் புரிந்த மக்களை நீதியின்பாலும் சமாதானத்தின்பாலும் அழைக்கின்ற மக்களாக மாற்றியமைப்பதிலும், பெண்களை உயிரோடு புதைக்கின்ற அந்த சமூகத்தை பெண்கள் என்றால் விலை மதிக்கக்கூடிய கண்ணியவான்கள் என்று மதிக்கக்கூடிய அந்த மனிதர்களாக மாற்றுவதிலும் இஸ்லாம் பெரும் பங்காற்றியது. எனவே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சான்று பார்க்கின்ற பொழுது அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நீர் மகத்தான நல்ல பண்பாடுடைய மனிதராக இருக்கின்றாய் என்று அல்லாஹு தாலா தூதரை சான்று பார்க்கின்றான். எனவே இந்த சமூகத்தில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் சிறந்த பண்பாடுடைய நல்ல ஒழுக்க சீலர்களாக இருக்கின்ற பொழுது இந்த சமூகம், இந்த மனித சமூகம் ஒரு சிறந்த மகிழ்ச்சிகரமான சமாதானமான ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதை நாங்கள் இதற்கூடாக விளங்கிக் கொள்கின்றோம். அன்புக்குரிய நேயர்களே, இன்று இருக்கின்ற பல்வேறு இழிநிலைகளும் பல தீய செயல்களும் இடம்பெறுகின்ற இந்த உலகில் மிக சிறந்த நல்லமல்களும் நல்ல செயல்களும் இடம்பெற வேண்டுமானால் நாங்கள் அனைவரும் நல்ல ஒழுக்கத்தை, சிறந்த ஒழுக்கத்தை, நல்ல பண்பாட்டை பின்பற்றி வாழ்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இஸ்லாம் எமது வாழ்க்கை வழிகாட்டியாக எங்களுக்கு அல் குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னாவையும் பின்பற்ற சொல்கின்றது. இந்த இரண்டிலுமே முழுமையாக எமது வாழ்வில் நல்லொழுக்கத்தையும் நல்ல ஒழுக்க சீலர்களாகவும் நீங்கள் வாழ வேண்டும் என்று மிக முக்கியமாக குறிப்பிடுகின்றது. எனவே நாம் சிறந்த நல்ல ஒழுக்க பண்பாடுடைய மனிதர்களாக வாழ்ந்து இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ்ந்து மறு உலகத்திலும் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. வஆஹிருதா வ அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதியில் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை நாங்கள் அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு அனைத்தும் கிடைக்கப்பெறும். நாங்கள் ஆண்டவரை மட்டும் பற்றி கொண்டோம் என்று சொன்னால், ஏனென்றால் இந்த அண்ட சராசர படைத்தவர் அவர். ஆகவே அவரை எங்கள் வாழ்வில் தேடினோம் என்று சொன்னால் எங்களுக்கு எல்லாம் இனாமாக கிடைக்கப்பெறும். ஒரு அரசன் ஆண்டவரிடத்திலே மிகவும் பக்தியாக இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய தரிசனத்தை கேட்டு மண்டாடி கொண்டிருந்தான். ஆண்டவரும் மனமிறங்கி அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார், தரிசனம் கொடுத்தார். இவனுக்கு மிக சந்தோஷம், மிக மகிழ்ச்சி. ஆகவே என்ன செஞ்சான் என்றால், நான் பெற்ற இன்பத்தை என்னுடைய மக்களும் பெற வேண்டும் என்று சொன்னார். ஆகவே மக்களுக்கும் ஒரு தடவை உங்களுடைய தரிசனத்தை காட்டுங்கள் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆண்டவரும் சரி என்று சொன்னார். ஆனால் அவர் சொன்னார், நீ இந்த குறிப்பிட்ட நாளிலே
அந்த மலைக்கு இந்த மக்கள் எல்லோரையும் நீ கூட்டிக் கொண்டு வா, அங்கே நான் காட்சி தருவேன் என்று சொல்லி அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. அரசனும் எல்லா இடங்களும் அறிவித்தான். எல்லா மக்களையும் கூட்டிக் கொண்டு ஒரு இதுவரை அறிந்திராத ஒரு மலையை நோக்கி பயணம் பட்டார்கள். என்ன நடக்கின்றதெல்லாம் கொஞ்சம் தூரம் போகின்ற பொழுது வெங்கல பாறை. இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ இவ்வளோ வெங்கல பாறை இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி சிலர் பிரிந்து சென்று அந்த வெங்கல பாறையை குடைந்து அவர்களுடைய பைகளில் நிறைத்து கொண்டு போக புறப்பட்டார்கள். மிகுதியான மக்கள் தொடர்ந்து பயணம் செய்தார்கள். கொஞ்ச தூரம் போகும்போது வெள்ளிப்பாறையை கண்டவுடன் நிறைய பேர் பயணப்பட்டார்கள். அதை குடைந்து அதை எடுத்துக்கொண்டு போவதற்கு பயன்பட்டார்கள். அரசனும் இன்னும் கொஞ்சம் மக்களும் கூட நடந்து மலையை நோக்கி நடந்து கொண்டு போனார்கள். அங்கே போகின்ற பொழுது தங்கப்பாறை. இதை பார்த்தவுடன் எல்லோருமே அரசனை விட்டு அந்த பாறையை நோக்கி பயணப்பட்டார்கள். அரசன் மாத்திரம் கடைசியாக மலை உச்சி அடைந்தவுடன் ஆண்டவர் தரிசனம் அவருக்கு கிடைத்தது. ஆண்டவர் சொன்னார், உலக ஆசைகளோடு பற்றி கொண்டு இருப்பவருக்கு ஆண்டவரை கண்டடைய முடியாது. மாறாக உலக ஆசைகளை எல்லாம் வெறுத்து ஆசைகளை எல்லாம் துறந்தவர்களுக்குத்தான் நான் தென்படுவேன், என்னுடைய தரிசனம் கிடைக்கும் என்று. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் கூட இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நாங்கள் வாசிக்கின்றோம். மத்தேயு 5வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்கிறது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, கடவுளை கண்டடைய வேண்டும் என்று சொன்னால் எங்கள் உள்ளத்தில் தூய்மை இருக்க வேண்டும். இந்த தூய்மை எப்போது உருவாகும் என்றால், உலக பற்று உலக ஆசைகளை எல்லாம் நாங்கள் துறக்கும் பொழுதுதான் இந்த தூய்மை எங்களுக்குள்ளாக உருவாகும். இது எனக்கு தேவை, இது எனக்கு தேவை என்று சொல்லி உலக காரியங்கள் உலக சம்பவங்களுக்கு மாத்திரம் எங்கள் கண்களை செலுத்தினோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவருடைய தரிசனத்தை அடைய முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே ஆண்டவருடைய தரிசனத்தை அடைய வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்வோம். அதற்காக செல்வங்கள் சேர்க்கக்கூடாது, பணம் எங்களிடம் இருக்கக்கூடாது என்பதல்ல. மாறாக அதற்கு கொடுக்கின்ற அந்த முன்னுரிமை நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்றால் சில நேரம் அந்த வெங்கல பாறையை விட்டவர்களுக்கு ஆண்டவருடைய தரிசனத்தை அடைந்து விட்டு வரும் பொழுது தங்க பாறையை கிடைத்திருக்கும். ஆனால் அதை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். இதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி கொண்டால் நிச்சயம் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்பதை மனதில் கொண்டு நாங்கள் வாழ்வோம். ஆண்டவர் தாம் இன்றைய நாளிலும் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.